அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் பல நாடுகளில் சென்று பல விஷயங்களை பேசக்கூடியவங்க இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய பாடம் மாதிரியான அமைப்புகளில் கொடுத்துருக்குறான். பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா மென்மேலும் அவர்கள் மூலியமாக நிறைய தீனி ஹிதுமத்துகளை அல்லாஹ் வாங்கி கொள்வானாக. அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்கி அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா. நம்முடைய அழைப்பை ஏற்று பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் உரையாற்றிய ஹஸ்ரத் கிப்லா அவர்களுக்கு மனவை வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அவர்கள் சால்வை பொருத்தி கௌரவப்படுத்துவார்கள். நாரே தக்பீர். கொஞ்ச நேரம் தான். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் உணவு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அது பார்சல் வழியாக வழங்கப்படும். இந்த மார்க்க விஷயங்களில் பேரறிஞர்கள் உரையாற்றும் பொழுது அல்லாவிற்காக வேண்டி சில நேரங்களையும் நமது செவிகளையும் கொடுப்பது நம் மீது கடமை. இப்போ சில விஷயங்களை வாஜிபுன்னு சொன்ன மாதிரி இது நம்ம மேலே வாஜிபு. நாம் எல்லாரும் தெரிந்தவர்கள் அல்ல, தெரிந்து கொண்டே இருப்பவர்கள். அந்த அடிப்படையில் இது விஷயத்தை இன்னும் நமது உஸ்தாத் கிப்லா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதன் பிறகு பத்ர் சஹாபாக்களுடைய துவாவோடு நிகழ்ச்சியை முழுமையாக நிறைவுக்கு கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் துவக்கத்திலிருந்து கவனிச்சிங்கன்னா முதல்ல புர்தா ஷரீஃப் ஓதணும். அதன் பிறகு இடையில் திக்ர் சபைகள் நடந்தது, ஸலவாத் மஜ்லிஸ்கள் வந்தது, பிறகு மீண்டும் உரைகள் நிகழ்த்தப்பட்டது. இப்படி இரண்டும் கலந்து இருக்கிறது. இறுதியில் பத்ர் சஹாபாக்களுடைய துவாவோடு தான் அது நிறைவுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்முடைய செயல்களும் சிந்தனைகளும் இதெல்லாம் இதுக்குள்ளே வரும் பொழுது அல்லாஹுவினுடைய அருள் நமக்கு வரும். உங்கள் எல்லாருக்கும் 1 கோடி ரூபா கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்த விட்டு நாளை காலையில் வரை எந்திரிச்சு போக மாட்டீங்க. உண்மைதானே? அதே மாதிரி நிச்சயம் 1 கோடியை தாண்டுகிற பரக்கத்துகளும் பலாபலன்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கப் போகிறது. முழுமைப்படுத்தி விட்டு தான் நாம் செல்ல வேண்டும். இது நமது வாழ்நாளில் கிடைத்த பாக்கியம் என்று உணர்ந்து கொள்வோமாக. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்பொழுது தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளரும் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய போர்வாளாக கருதப்படக்கூடிய சங்கைக்குரிய எங்களுடைய உஸ்தாத் டாக்டர் மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ PhD ஹஜ்ரத் அவர்கள் வஹாபிசத்தின் தடமாற்றமும் தடுமாற்றமும் என்கிற தலைப்பில் உரையாற்றுவார்கள். அதற்கு முன்னதாக அவர்களுக்கு எங்கள் ஜமாத்துல் உலமா சபையினுடைய துணைத் தலைவரும் கபர்ஸ்தான் பள்ளிவாசலினுடைய இமாமான ரஹமத்துல்லா ஹஸ்ரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை மற்றும் மணப்பாறை ஜும்ஆ பெரிய பள்ளிவாசல் நிர்வாகமும் ஜமாஅத்தார்களும் இணைந்து நடத்துகின்ற ஷரீஅத் விளக்க மாநாட்டின் தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஷேகுத் தரீகத் ஆன்மீக பேரொளி ஷாஹுல் ஹமீத் ஜமாலி ஹலரத் பெருந்தகை அவர்களே, முதலாவது அமர்விற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த மௌலானா மௌலவி அல்ஹாஜ் SM முஹம்மது ஃபாரூக் சிராஜி ஃபாலில் தேவ்பந்தி ஹலரத் பெருந்தகை அவர்களே, கிராஅத் கீதம் வரவேற்புரை துவக்க உரைகளை ஆற்றிய மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, எனக்கு முன்பு அழகிய உரையை உங்களுக்கு வழங்கிய ஜமாஅத்துல் உலமா சபையின் மாநில துணைத் தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் SM முஹம்மது மீரான் மிஸ்பாஹி ஹலரத் பெருந்தகை அவர்களே, கோவை கரும்புக்கடை ஜாமியா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அசீஸ் பாக்கவி MA MPhil ஹலரத் பெருந்தகை அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற மௌலானா மௌலவி டாக்டர் முஹம்மது அலி ஃபாசி ஹலரத் அவர்களே,
நிகழ்ச்சியை அழகுபட தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் செயலாளர் புத்தானத்தம் ஜும்மா பள்ளியின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஏ அஹமது ரிஃபாயி கான் மஹ்தூமி எம்ஏ ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். வஹாபிசத்தின் தடுமாற்றமும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே கூறலாம் என்று விளைகின்றேன். அந்த வஹாபிகளுடைய தடம் மாற்றம் எப்படியெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. 1980 தாங்க கொஞ்சம் புறப்பட்டாங்க. இவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, மதுஹப் வேண்டாம், இமாம் வேண்டாம், குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம், சஹாபிகளை பின்பற்றுவோம், அப்படி தான் சொன்னாங்க ஆரம்பத்தில். இப்ப எடுக்கிற முடிவை எடுத்திருந்தா யாரும் கிட்ட கூட நெருங்கிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த முடிவு எடுத்த உடனே ஒரு சில பேர் நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில பேர் விலவிட்டு எண்ணிடலாம். பாவம் அப்பாவி இளைஞர்கள், அவங்க தான் தங்களுடைய வழியை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். அப்புறம் கொஞ்சம் காலம் போனுச்சுங்க. என்ன சொன்னாங்க, குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, அப்புறம் சஹாபிகள் நிலைமையை பின்பற்றணும், அதுவும் வேணாம், தடத்தை மாத்துறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் போனுச்சு, குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸையும் பின்பற்றுவோம், எல்லா ஹதீஸும் கிடையாது, நம்முடைய அறிவுக்கு ஒரு ஹதீது பொருந்தலைன்னா அந்த ஹதீஸ் பின்பற்ற மாட்டோம். ஒரு ஹதீது குர்ஆனுக்கு முரண்பட்டா அந்த ஹதீஸை பின்பற்ற மாட்டோம், மற்ற ஹதீஸெல்லாம் பின்பற்றுவோம். நான் கேட்குறேன், இந்த குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ் என்று யாருன்னு தீர்மானிக்கிறது? உலகத்தில் 150 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஒரு நபர் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது அவர் சொன்னாக்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதா? யார் முடிவு பண்ணுறது? நான் கேட்குறேன். சரி, இன்னொன்று அறிவுக்கு பொருந்தலையாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சஹீஹான ஹதீது என் அறிவுக்கு பொருந்தலை, ஆகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவனுக்கு அறிவில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. இவங்களுக்கு அறிவு என்ன அறிவு இருக்குது இவங்களுக்கு? ஆனால் இப்படி ஒரு தடத்தை மாற்றினாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறலாங்க. சரி, இவர்கள் எடுத்த முடிவு சரிதானா? கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போணுச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகிறதுக்கு இந்த திருநெல்வேலி பக்கமாக தான் சுத்த தமிழில் தான் பேசுவாங்களாம். அதனால் இருக்கின்றது அதை வந்து சுத்தமாக அவங்க பேசுகிறாங்களா. அந்த திருநெல்வேலியில் இருந்து மெட்ராஸுக்கு வர்றதா இருந்தால் கொஞ்சம் ஒவ்வொரு ஊராகத்தானே வரணும். வர வர இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் இருக்கிறவரு மதுரை வரணும், அப்புறம் திருச்சி வரணும், அப்புறம் விழுப்புரம், அப்புறம் திண்டிவனம், அப்புறம் சென்னை, இதெல்லாம் தெரிஞ்சது தானே. இப்படி வர வர இது இருக்கின்ற வார்த்தையில் உள்ள எழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுமா. எப்படின்னு கேட்டால், திருநெல்வேலி இருக்கிறவரு இருக்கின்றது என்று பேசினார்ல, அந்த வார்த்தை மதுரைக்கு வந்துட்டா இருக்கிறது, அவ்வளோதான், இல்லைன்னா போச்சு. அப்புறம் திருச்சி வந்த உடனே இருக்குது, விழுப்புரம் வந்த உடனே இக்குது, அப்புறம் திண்டிவனம் வந்த உடனே இக்குது, சென்னை வந்த உடனே கீது அப்படின்னு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த எழுத்தை ஒவ்வொன்றா குறைஞ்சி வர்ற மாதிரி 1980 புறப்பட்ட இந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அப்படியே வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இவர்கள் எடுத்த முடிவு சரிதானா? சஹாபிகளை பின்பற்ற வேணாம் அப்படின்னாங்களே, இது குர்ஆனுக்கு எதிரானதா இல்லையா? சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் அல்லவா சொல்லி காட்டுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் முஹாஜிர் தோழர்கள் அன்சார் தோழர்கள், வல்லதீன தபஊஹும் பி இஹ்சான்,
அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள். இவங்களுக்கு என்ன அல்லாஹ்வால் பரிசு வழங்கப்படுது, சன்மானம் வழங்கப்படுது. ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். ஒன்றாவது. அடுத்து வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு. இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா அபதா. இவங்க அந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க, நிரந்தரமாக இருப்பாங்க, எக்காலமும் இருப்பாங்க. ராலிக்கல் ஃபௌசுல் அலீம். அதுதான் மகத்தான வெற்றி. இவ்வளவும் சொல்றான்ல யாருக்கு? சஹாபிகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட்டுங்க. ஆனா இந்த கூட்டம் சொல்லுகிறது சஹாபிகளை பின்பற்ற கூடாதுங்கிறாங்க. கேட்டா இல்லை, சஹாபிகளுக்கு வஹியா வருது, குர்ஆனை பின்பற்றணும் வஹி, ஹதீஸை பின்பற்றணும் வஹி, சஹாபிகளுக்கு வஹியா வருது இல்லை இல்லை, அப்பயே அவங்களை பின்பற்றணும் என்று பெரிய ஒரு கேள்வி வைக்கிறாங்களாம். இந்த கேள்வியை அவர்களை அறியாமையை தான் வெளிப்படுத்துகிறது. நாம சொல்றோம் சஹாபிகளை பின்பற்றணும், அப்ப நம்ம முடிவுக்கு வந்தது அவங்களுக்கு வஹி வருகிறது என்பதால் அல்ல, வஹி சொல்கிறது அவர்களை பின்பற்று என்று. ஆகவே தான் பின்பற்றோம். வஹி சொன்னா கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்கணும். குர்ஆன் வஹி தானே, வஹி சொல்லுதுல சஹாபிகளை பின்பற்று. சரி, ஹதீஸ் வஹியா இல்லையா? வஹி தான். ஹதீஸ் சொல்லுதில்ல சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்று. அதனால வஹி வருகிறது என்பதால் அல்ல, வஹி சொல்கிறது சஹாபிகளை பின்பற்றுங்கள் என்று. ஆகவே தான் நாங்கள் பின்பற்றோம். இப்போ புரிஞ்சுக்கிடுச்சா? இன்னொரு விஷயங்க, நம்மெல்லாம் ஒரு வகையில் பெருமைப்படணும். என்ன தெரியுமா? நாம் இறைவனிடம் வேண்டுகோள் வைத்த துஆ பிரார்த்தனை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டுச்சு. எவ்வளோ பெரிய பாக்குங்க அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்துக்கு. அல்லாஹ்ட்ட நாம் செஞ்ச துஆ கபூல் ஆயிடுச்சுங்க. ஆனால் வஹாபிகள் பாவங்க, அவங்க விஷயத்தில் நான் பரிதாபப்படுறேங்க, அவங்க விஷயத்தில் நான் கவலைப்படுறேன். ஏன்? அவங்க துஆ அங்கீகரிக்கப்படவில்லை. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம். என்ன? இஹ்தினா ஸிராத்துல் முஸ்தகீம். துஆ ஓதுறீங்கல்ல குர்ஆன் தொழுகையில், இதை சொல்றீங்களா இல்லை? எல்லாருமே சொல்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவனே எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்து நேரான பாதை எது அப்படி ஒரு கேள்வி வருது. அடுத்த வசனமே அல்லாஹ்வே விளக்கிட்டான். ஸிராத்துல்லதீன அன்அம்த அலைஹிம். இறைவனே யாருக்கெல்லாம் நீ அருள்மழை பொழிந்தாயோ அவர்களுடைய பாதை விளக்கமாகி போச்சு. சரி, இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி, அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள்மழை பொழிந்தான் அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல, அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். உலாயிக்கல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன். அல்லாஹ் அருள்மழை பொழிந்தவர்கள் யார்? மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ குர்ஆன் நீங்க தொழுகையில போய் இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் அப்படி ஓதுறீங்கல்ல, என்ன தெரியுமா அர்த்தம்? யா அல்லாஹ் நபிமார்கள் வழியை எங்களுக்கு காட்டு, சித்தியங்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு, சுஹதாக்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு, சாலிஹீன்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு. தொழுகையில் நீங்கள் கேட்டீங்க, தொழுகைக்கு வெளியில நீங்கள் என்ன சொல்றீங்க? நாங்கள் நபிமார்களை பின்பற்றுவோம், சித்தியங்களை பின்பற்றுவோம், சுஹதாக்கள் பின்பற்றுவோம், சாலிஹீன்கள் பின்பற்றுவோம் சொல்றீங்களா இல்லையா? நீங்கள் தொழுகையில் எதை கேட்டீங்களோ தொழுகைக்கு வெளியில அதைத்தானு சொல்றீங்க. அப்படின்னா உங்களுடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்யப்பட்டு விட்டது. எவ்வளவு நற்பாக்கியம் பார்த்தீங்களா நமக்கு. ஆனால் பாவங்க வஹாபிகள், ஸோ அவங்களும் நம்மளை மாதிரி தான் தொழிலில் போய் இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் ஓதுறாங்கல்ல. என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் நபிமார்கள் வழியை எங்களுக்கு காட்டுவாயாக, சுஹதாக்களுடைய வழியை காட்டுவாயாக, சித்தியங்களுடைய வழியை காட்டுவாயாக, சாலிஹீன்களுடைய வழியை காட்டுவாயாக. யாரு? வஹாபிகளும் கூட தொழுகையில் கேட்டுட்டு தொழுகைக்கு வெளியில் வந்து சாலிஹீன்கள் பின்பற்ற தேவையில்லையே, சித்தியங்கள் பின்பற்ற தேவையில்லையே, சுஹதாக்கள் பின்பற்ற தேவையில்லையே அப்படின்னு வெளியே வந்து சொன்னா என்னங்க அர்த்தம்? அவங்க தொழுகையில கேட்டது கபூல் செய்யப்படலன்னு அர்த்தங்க. அவங்க கபூல் செய்யப்பட்டிருந்தா வெளியிலையும் நாங்க சாலிஹீன்கள் பின்பற்றோம்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒண்ணு போதுங்க நம்ம சுன்னத் ஜமாத் இருக்கிறதுக்கு. தொழுகையில எதை கேட்டோமோ அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். ஆனா வஹாபிகள் தொழுகையில கேட்டது இன்னும் அல்லாஹ் கபூல் செய்யாமலே இருக்கிறான். இந்த ஒண்ணு போதும்ல. சரி, மதுஹபு அது வேணாம் அப்படின்னாங்க. அது சரியா? எல்லாத்துக்கும் விவகாரம் பண்ணுங்கிறதுனாலே இப்படி சொல்லிடுறதா? எது வேண்டும் எது வேணாம் ஒரு விஷயம்தான். ஆனால் யாருக்கு சொல்கிறோமோ அவங்கள வச்சு தான் முடிவு எடுப்பாங்க. அப்படியே நம்ம பார்க்குறோம்.
அதே போல் விவகாரம் பண்ணுறவங்களும் பல விஷயங்கள்ல இருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். இவங்க மதுஹப் வேணாம் அப்படின்னாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மதுஹப் இருந்ததா அப்படி ஒரு கேள்வி வைப்பாங்க. குர்ஆன் இருக்குதுல்ல, ஹதீஸ் இருக்குல்ல, அப்படி எங்க ஷாஃபி, அப்புறம் எங்க ஹனபி? இந்த அப்பாவி இளைஞர்கள் பாவம், குர்ஆனும் தெரியாது ஹதீஸும் தெரியாது. அதனால் ஆமாம் கேள்வி நல்லா தானே இருக்குது, ஏதாவது குர்ஆன் இருக்குதுல்ல, ஹதீஸ் இருக்குது, எதுக்காக வேண்டி நம்ம மதுஹப் பின்பற்றணும்? அப்பாவி இளைஞர்கள் தான். ஆனால் மெஜாரிட்டி மக்களே எல்லாம் பாதுகாத்துட்டான், பாதுகாப்பான், சந்தேகமே கிடையாது. சரி, இதில் ஏன் நம்ம ஷாஃபி மதஹப் ஹனபி மதஹப்னு சொல்கிறோம்னா, குர்ஆன் ஹதீஸை விட்டு ஷாஃபி மா பக்கம் போவோம் அப்படின்னு தெளிவாக போகிறத? குர்ஆன் ஹதீஸை தாங்க பின்பற்றீங்க. நீங்கள் ஷாஃபி இருந்தாலும் குர்ஆனை பின்பற்றீங்க, ஹதீஸை தான் பின்பற்றீங்க. நீங்கள் ஹனபி இருந்தாலும் குர்ஆனை தான் பின்பற்றீங்க, ஹனபியை தான் பின்பற்றீங்க, ஹதீஸை தான் பின்பற்றீங்க. நம்ம மதஹப் சொன்னதுனால குர்ஆனையோ ஹதீஸையோ விட்டுட்டோம்ங்கிற அர்த்தம் இல்லைங்க. ஏன் ஷாஃபி மாமா பின்பற்றணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ எல்லாருமே குர்ஆனை படித்து ஹதீஸை படித்து தர முடியுமா? இந்த மேடையில் இருக்கக்கூடிய, இந்த அவையில் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாருமே குர்ஆனை ஹதீஸை எடுத்து நம்ம வாழ்க்கை என்னென்ன செய்யணும் நீங்களும் படித்து புரிய முடியுமா? முடியாது. அதனால தான் அல்லாஹ் கூட என்ன சொன்னான், உங்களுக்கு தெரியலையா குர்ஆனை படிங்க, உங்களுக்கு தெரியலையா ஹதீஸை படிங்க அப்படி சொல்லலையே. உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் அல்லாஹ் சொன்னான். இப்போ நம்ம மதஹப்பை பின்பற்றது கூட அல்லாஹ் இட்ட ஆணை தான். மதஹப்பை வேணாம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர் எதிராக நிற்கலான்னு அர்த்தம். சரி, ஷாஃபி மாமட்டில் கேட்குறோம் என்ன சட்டம்? அவங்க சொல்கிறாங்க குர்ஆனை ஹதீஸையும் அறிந்து நமக்கு சட்டத்தை தொகுத்து தர்றாங்க, அது ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான். ஷாஃபி மாமுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஷாஃபி மதஹப்பை சார்ந்தவர்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அவங்க கொடுக்குற விளக்கம், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனபி இமாம் கொடுக்கிற விளக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹனபி மதஹப். நீங்கள் எந்த மதம் சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸை தான் பின்பற்றீங்க, விளக்கம் இமாமுடையது, அவ்வளவுதான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மதஹப் இருந்ததா? பெருசாக ஒரு கேள்வி வைப்பாங்க. மதஹப் இருந்தது என்பதை புகாரியை சொல்லி காட்டுது. சஹாபா பெருமக்கள் காலத்தில் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே மதுஹப் இருந்தது. என்ன மதுஹப்? முஆத் மதுஹப் இருந்ததுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமன் நாட்டுக்கு கவர்னர் அனுப்பி வச்சாங்க. வெறும் கவர்னர் மட்டும் போல, புகாரில் வர வார்த்தை முஅல்லிமன் வ அமீரன். அந்த யமன் நாட்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாம் போனாங்க, அமீரன் கவர்னராகவும் போனாங்க. அந்த புகாரில் உள்ள ஹதீஸில் என்ன தெரியுமா, முஆத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வருது. ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, ஒரு சகோதரி இருக்கிறாங்க, எப்படி பங்கு போட்டு பிரிப்பது? அப்போ முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இருக்கிற சொத்தை பாதி 2 பங்காக்குங்க, பாதியை மகளுக்கு கொடுத்துருங்க, இன்னொரு பாதியை சகோதரிக்கு கொடுத்துருங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதுதான் சட்டம். அந்த கேட்ட மக்கள்லாம் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அதுக்கு ஆதாரம் என்ன? குர்ஆனிலே ஆதாரம் என்ன கேட்டாங்களே அந்த மக்கள், அந்த சஹாபா பெருமக்கள்லாம். ஒரு சஹாபி சொல்கிறாங்க, கேட்டு நடந்துட்டு போகிறாங்க. அதான் முஆத் மதுஹப். ஏங்க, யமன் நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தெரியணும்னு வச்சுக்கிறோங்க, தொழுகை பற்றியோ நோம்பை பற்றியோ ஜக்காத்தை பற்றியோ, அவங்கெல்லாம் மதீனா ஷரீஃபுக்கு வருவாங்க. அப்படி வர முடியுமா? சரி, நமக்கு இந்த சட்டம் தெரியணும், வாங்க மதீனாவுக்கு போவோம், ஸல்லல்லாஹு சந்திப்போம், கேட்போம், திரும்புவோம். எல்லாருக்கும் முடியுமாங்க? அது முடிகிற காரியமா அது? ஆனால் என்ன செஞ்சாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் கவர்னரு, அங்கே தான் வர்றாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சட்டம் சொல்கிறாங்க, கேட்டு நடக்கிறாங்க. யமன் நாட்டு மக்கள் முஆத் மதுஹபிலே இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மதீனா ஷரீஃபுக்கு விளக்கமெல்லாம் கேட்கல அந்த மக்கள். இப்போ புரியுதா? மதுஹபுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்தே இருக்குது, இப்போதும் இருக்குது. ஆனால் இந்த உண்மை தெரியாத இந்த வஹாபிகள் தான் அது இல்லை இது இல்லை, மதுஹப் வேண்டாம், சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டாம் என்றெல்லாம் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டால் இல்லையே, கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆதாரம் நேரடியாக தர்றதே இல்லை. இப்படி புரிகிறது, இப்படி விளங்குகிறது, அப்படியே வழங்கிடலாம். சரி, அவர்கிட்ட ஆதாரம் இல்லை போல தெரியுது அப்படின்னு நம்ம தாராளமாக விளங்கிடலாம். இப்போது ஒருத்தன் ஃபோன் பண்ணான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம், சீக்கிரமாக வாங்க, இங்கே ஒரு கொலை நடந்து போச்சு. அங்கேருந்து கேட்டாங்க, எங்கே? இவன் சொன்னான், என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அப்படின்னா. சரி, உன் வீடு எங்கே இருக்குது? கொலை நடந்த வீட்டுக்கு பக்கத்து வீடுங்களாம்.
ரெண்டு வீடு எங்கப்பா இருக்கு? அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்லங்க, ரெண்டு வீடும் பக்கத்து வீடு, வேலை எனக்கு கேட்குறீங்க. கடைசி வரைக்கும் அவன் அட்ரஸ் சொல்லவே இல்லையே. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம், ஆனால் என்ன கேட்கப்பட்டதோ அதுக்கு பதில் அல்லது. ரெண்டு பேர் சந்திக்கும் போது ஒருவர் கேட்டார், உங்கள் ஊர் எதுங்க அப்படின்ட்டு. அந்த சொன்னால் மதுரைக்கு பக்கத்துலன்னா. சரி, இவர் கேட்டார், உன் ஊர் எது? மதுரைக்கு தொலைவில் அப்படின்ட்டான். ஆக ரெண்டு பேருமே ஊரு பேரும் சொல்லலை, ஆனால் கேட்கறதுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் பதில் சொன்னேனே, என்ன பதில்? கேட்டதுக்கு பதில் இல்லை. சரி, இந்த வஹாபிகள் தான் இன்றைக்கு பித்அத்வாதிகளாக இருக்கிறார்கள். போலி தௌஹீதுவாதிகளான பித்அத்வாதிகள் இவர்கள் தான். பித்அத்னா என்ன தெரியுமில்ல? மார்க்க எதை செய்ய சொல்லுதோ அது செய்யாமல் இருக்கிறது, அது வேண்டான்னு சொல்றது. மார்க்க எதை தடுத்துச்சோ அதை மார்க்கத்தின் பெயரில் செய்வது, இதுதான் இன்றைக்கு போலி தௌஹீதுவாதிகள். அதனால பித்அத்வாதிகள் என்றால், முத்திரை குத்தப்பட வேண்டியவர்கள் என்றால் இந்த வஹாபிகள் தான். அதான் போலி தௌஹீதுவாதிகள் சொல்கிறோமே, அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவங்க பித்அத்வாதிகள் என்பதற்கு மஸ்ஜிதில் லிரார், இவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பார்க்கலாம், எல்லா ஊர்லேயும் இல்லை, சில ஊர்களில் போட்டி பள்ளிவாசலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த போட்டி பள்ளிவாசல் மார்க்கத்தில் கூடாது என்று குர்ஆன் பேசுகிறது. ஏன்? அது மக்களுக்கு இடையூறு அளிக்கிற பள்ளிவாசல். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏற்பட்டுச்சுல. அப்போது சில பேர் போட்டி பள்ளிவாசல் உண்டாக்குனாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சு விட்டான், இந்த போட்டி பள்ளிவாசல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்? அவங்க நோக்கமே சரியில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வசனத்தில் சொல்றான், வல்லதீன தஹது மஸ்ஜிதன் லிராரன். சில பேர் பள்ளிவாசல் கட்டுறாங்க, அது மக்கள் இடையூறு அளிப்பதற்காக. இவன் இந்த கூட்டம், வஹாபி கூட்டம் எவ்வளோ மக்களுக்கு இடைஞ்சு கொடுக்குதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓ குஃப்ரன், இறை மறுப்புக்காக வேண்டி அவங்க என்ன பள்ளிவாசல், இறைவனுக்கு உருவம் இருக்குங்கிறாங்களேங்க. நம்முடைய அல்லாஹ் வேறங்க, அந்த வஹாபியுடைய கடவுள் வேற. அதனால அவங்களுடைய கடவுளும் நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போ அவங்க உருவமற்றவன் நமது இறைவன். அப்போ குஃபர், இறைவனுக்கு உருவம் உண்டு. அவனுக்கு கையை கொடுத்து காலை கொடுத்து அரிசியில் போய் உட்கார வச்சு இவ்வளவு கொடுமை செய்கின்ற அவர்கள் குஃபர், பச்சை சிறுக்கு. அதுக்காக வேண்டியதான் பள்ளிவாசல் கட்டுறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்ட பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது இன்னைக்கு கச்சிதமாக வஹாபிகளுக்கு பொருந்தது. அப்புறம் தஃப்ரீகம் பைனல் மூமினீன், அடுத்து சொல்லலாம் பாருங்க, மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக போட்டி பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். கரெக்டாக நடக்குதா இல்லையா? இன்னைக்கு முஸ்லீம்களை பிரிவினை உண்டாக்கிட்டாங்கல்ல. அப்படி இல்லைல்ல, ஏன் போட்டி பள்ளிவாசல்? அதான் பள்ளிவாசல் இருக்குது இல்லை, பள்ளிவாசல் இடமா இல்லை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கும் எதிராக போட்டி போடுறாங்கல்ல, யுத்தம் நடத்துறாங்கல்ல, அவர்களுக்கு புகலிடமாகவும் அதை ஆக்குகிறார்கள். யாருக்கு புரியுதுதான்? அதனால தான் சரி, போட்டி பள்ளியாசம் உண்டாக்குறாங்கல்ல, நம்மளை யாரும் பள்ளிக்கு போகலாமா? போகக்கூடாதுங்க. சில பேர் விவரம் தெரியாம ஜும்மாவுக்கு அவசரம் ஓடுவாங்க, பக்கத்தில் பள்ளியாசம் இருக்கு, இது பள்ளியாசம் போவாங்க. உள்ளு போனால் தான் தெரியும், என்னடா இது இஸ்லாம் சொல்ற மார்க்கத்துக்கு இவங்க சரி சம்பந்தமே இல்லையே, நான் ஸல்லல்லாஹு சொல்லி அந்த தொழுகைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படி உள்ள போன பிறகு தான் தெரியும். தெரியுதா? உடனே வெளியே வாங்குங்க. நீங்க ஜும்மா லொஹர தொழுவுங்க. நீங்க அங்க போய் ஜும்மா தொழுதுங்க வச்சுக்கிறீங்க, ஜும்மாவும் போச்சு, ஜும்மா தான் தொழுவிட்டோமே அப்படி லொஹரையும் விட்டுருப்பீங்க, லொஹரும் போச்சு. அதனால இனிமே அங்க போகாதீங்க. அங்க போதீங்க நானா சொல்றேன், அல்லாஹ் சொல்றாங்க, வலா தகும் ஃபீஹி, அந்த போட்டி பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் தொழாதீர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை யாரும் மீறலாமாங்க? அல்லாஹ் சொல்லிட்டாங்க அங்க போகாதீங்கன்னு. இப்ப புரியுதா இவர்களுடைய தடமாற்றம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி? தடுமாற்றமும் கூட தான். எத்தனையோ சட்டத்திட்டங்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொன்றா சொன்னாங்க. என்ன? ஜகாத் வருடந்தோறும் தேவையில்லை, ஆயுளிலே ஒரு தடவை சொன்னால் கொடுத்தால் போதும். என்னங்க ஆதாரம்? ஆதாரம் தாங்க இல்லை, ஆதாரம் அவங்கள்ட்ட. நம்ம சொன்னோம் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும். ஆதாரம் என்ன கேட்டாங்க? குல்ல ஆமின், மனமுவந்து கொடுங்கள் ஜக்காத்தை, ஒவ்வொரு வருடமும் கொடுங்கள். அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட அது. இப்போ புரியுதா சொன்ன மாதிரி என்னண்டு? ஒன்று சொல்லுவோம், ஆதாரம் வைப்பாங்க. ஆனால் வஹாபிகள் குர்ஆன் ஹதீஸ் நித்தம் சத்தம் போடுவார்கள். குர்ஆனும் கிடையாது, ஹதீஸும் கிடையாது, சட்டம் மட்டும் சொல்றது இல்லை, ஆதாரம் இல்லை. அடுத்து பாருங்க, இன்னொன்று தராவி தொழுகை இல்லை அப்படின்னாங்க. இருக்கிறது 20 ரக்காத் இருக்கிறது. நான் சொன்னேன்
சஹாபா பெருமக்கள் பார்த்ததை சொல்கிறாங்கங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான் 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்அத்துகள் தொழுவார்கள், வித்ரையும் தொழுவார்கள். பைஹக்கியிலே, தப்ரானியிலே, இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மார்க்கம் சொல்கிறது தராபீஹ் உண்டு 7 ரக்அத்துகள். இந்த போலி தௌஹீத்வாதிகள் பித்அத்வாதிகள் சொல்கிறார்கள் இல்லை என்று. இப்போ புரிஞ்சுக்கிறங்க இவருடைய தலமாட்டம் எங்கே போய் நிற்குன்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸுங்களாங்க. அதே போல் பார்க்க பராத் இரவு ஷாபான் மாதத்தில் 15ஆம் நாள் இரவு நம்மளாம் பராத் இரவு கொண்டாடுவோம். வணக்க வழிபாடை வைத்து கொண்டாடுவோம். கொண்டாடணும் வேறு மனுஷங்க வணக்க வழிபாடு எப்படி இரவெல்லாம் நின்று நம்ம தொழுவோம், நோன்பு வைப்போம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்ததல்லவா? கூமு லைலஹா வசூமு நஹாரஹா. பராத்து இரவிலே நின்று தொழுங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் செய்கிறோம். ஆனால் ஹதீஸ் என்று வாய்வழிக்க பேசுபவர்கள் பராத்து இரவு இல்லை என்கிறார்கள். அப்போ அந்த கூட்டத்தோடு சேர்ந்து போனவருடைய இழப்பு என்ன? வணக்க வழிபாடே ஒன்றுமில்லாமல் போச்சு. தொலை தெரிந்து விட்டார்கள். இஸ்லாத்தை தூய வழிபடலாம். என்ன அர்த்தம் இருக்கு? இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நல்ல மலை எல்லாத்தையும் எடுத்துவிட்டு தூயதாக போறாங்களாம். இவங்களுக்கு பின்னால் போனால் என்ன ஆகும்? அவர்கள் புரியவில்லை. குர்ஆன்ல என்னன்னு தெரியல. நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று சொல்றது. விவகாரம் பண்ணுறது, விவகாரம் பண்ணுறது பல வகை இருக்குது. அதே போல தான் இவர்களும் விவகாரம் பண்ணுவார்கள். ஏதாவது சட்டம் சொன்னால் அதுக்கு என்ன ஆதாரம்பாங்க. நான் கேட்டேன், இப்போ இந்த ஜக்காத்து விஷயத்தில் ஹதீஸை நம்ம சொன்னோம், பராத்துக்கு ஹதீஸை சொன்னோம், தராவியை ஹதீஸ் சொன்னோம். உடனே அந்த கூட்டம் என்ன நம்ம சொல்லும்? ஹதீஸ் இருக்குது, அது பலவீனமான ஹதீஸ், ஆவேற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படி சொல்வதற்கு தகுதி உங்களுக்கு இருக்குதா? நான் கேட்குறேன். நெஞ்சிலை கையை கட்டிக்கொண்டு பலவீனமான ஹதீஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, பக்கா பலவீனமான ஹதீஸ் அல்லவா நெஞ்சில் கை கட்டுறது? அதான் நான் சொல்லுது. நெஞ்சில் கை கட்டாத விடுங்க, நெஞ்சில் கையை கீழே போடுங்க, அப்புறம் பேசுங்க. சஹீஹா லைஃபாங்கிற பிறகு பேசுங்க. சிமாக் என்பவர் இடம்பெறுகிறார் அந்த ஹதீஸில். அதை வச்சுக்கிட்டு தான் பலவீனமான ஹதீஸ். இது சும்மா ஒரு மேடைக்காக பேசுறதல்ல. பல தடவை சொல்லி இருக்கிறோம். சஹீஹ் என்று நிரூபித்து விட்டால் ₹1,00,000 பரிசு. சொல்லியாச்சே, சொல்லி எத்தனை வருஷம் ஆகி போச்சே. நீங்கள் சொல்ல உண்மைன்னு சொன்னால் நிரூபிச்சுட்டு ₹1,00,000 வாங்கிட்டு போங்களேன். பணம் எல்லாருக்கும் தேவை தானே. பணம் வேணான்னு யாராக இருக்கிறாங்களா இந்த உலகத்தில்? நிரூபிங்க, பணத்தை வாங்கிட்டு போங்க. பக்க பலவீனம் ஆற்றிடுங்க. பலவீனம் ஆற்றியதை வச்சு நெஞ்சில் கை கட்டுவாங்களாம் பாவம் அப்பாவி இளைஞர்கள். இதுதான் எனக்கு இந்த அப்பாவி இளைஞர்கள் பற்றி தான் எனக்கெல்லாம் பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வழிகெடுக்கணும் நோக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அப்பாவி இளைஞர்கள் ஏன் போகிறாங்க? இவங்க சொல்லுறது தான் சத்தியம், இவங்களுக்கு பின்னால் போனால் தான் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கலங்க போய் ஏமாந்து போய் கிடக்கிறாங்க. ஆகவே தான் நம்ம சொல்கிறோம் இப்படியெல்லாம் இருக்காது. என்ன குர்ஆன் ஹதீஸ் அவ்வளவு பிரியமாக இருக்கிறாங்கன்னு நினைப்போம். பிரியத்துக்கு அங்கே வேலையே கிடையாது, சும்மா பேச்சு தான். பிரியத்தில் பல வகை இருக்குதுல்ல. ஒரு நண்பர் கவலையாக இருந்தால் இன்னொரு நண்பர் ஏன்பா அவ்வளோ கவலையாக இருக்க? என் மனைவி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. என் மனைவி மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், பாசமாக இருக்கிறேன், ஆனால் என் மனைவி இதை புரிஞ்சுக்கொள்ளவே மாட்டாங்களாலே அப்படின்னு சொல்லி. என்னப்பா அப்படி நினைச்சி நண்பர் கேட்டார். இவர் சொன்னார், என் மனைவி குடிக்க தண்ணி வேணும்னு கேட்பாங்க, நான் இளநியே வாங்கி கொடுப்பேன். பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்பாங்க, நான் பிரியாணியே வாங்கி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் கொடுத்த என்ன பார்த்து ஒரு நாள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அதான் தாங்கிக் கொள்ள முடியலை. என் மனைவி என்னை பார்த்து சொன்னால், ஏங்க எப்போதும் நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் வேறு ஒன்றையிலே வாங்கிட்டு வரலீங்க, உங்களுக்கு காது செவுடான்னு கேட்டுட்டாங்க, அதாங்க என்னை தாங்க முடியலை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இதில் மஹப்பத்துனா என்னன்னு புரியலை. ஃபஸ்ட்டு குர்ஆன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னா அந்த குர்ஆனை மதிக்கிற லட்சணம் இந்த போலி தௌஹீத்வாதிகள் இருக்கிறாங்கல்ல, போலி தௌஹீத்வாதிகளான பித்அத்வாதிகள். இந்த பித்அத்வாதிகள் குர்ஆனை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க? குர்ஆனை யார் வேண்டுமானாலும் தொடலாமாம். என்ன பாடுபடுது குர்ஆன் இவங்க கையில் அகப்பட்டு பார்த்தீங்களா? சரி, வழிகாட்டுதல் இல்லை என்றால் பரவாயில்லை. குர்ஆனை தொழுவதற்கு சுத்தம் வேண்டுமா வேண்டாமா, மார்க்கத்திலே வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா கூட சரி, அவங்க புரிஞ்சு அவளாங்கலாம்.
தெளிவான வழிகாட்டுதல் இருக்கவே யார் வேண்டுமானாலும் தொடலாம், சுத்தம் அவசியமில்லை என்று இந்த கூட்டம் கூறுகிறது என்றால் குர்ஆனை இந்த கூட்டம் மதிக்கிற நிலை என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவாக சொல்லிட்டாங்களே, லா யமுஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொடணும். முவத்தாவிலே தாரகுத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கூட்டம் பித்அத்வாதிகளான போலி தௌஹீத்வாதிகள் சொல்றாங்க, இல்லை ஒது இல்லாவிட்டாலும் கூட சுத்தம் இல்லாவிட்டாலும் கூட தொடலாம்ங்கிறாங்க. யாருக்கு எதிராக இவர்கள் நிற்கிறார்கள்? சுன்னத் ஜமாஅத்தினரான நமக்கு எதிராகவா இந்த கூட்டம் நிற்கிறது? இல்லை இல்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இந்த கூட்டம் நிற்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் தேவை என்கிறார்கள், இந்த கூட்டம் தேவை இல்லை என்கிறது. அப்படியானால் யாருக்கு எதிராக இவர்கள் போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? யார் வேண்டுமானால் ஓதலாம்ங்கிறாங்க. ஒரு பெண்மணி மாத விலக்கில் இருக்கிறாங்க, அவங்களும் ஓதலாமே இந்த கூட்டம் சொல்லுது. தெளிவான வழிகாட்டுதல் இருக்கவே அதுதான் நமக்கு கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷையம் மினல் குர்ஆன், மாத விலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நீங்க மாத விலக்கில் இருந்தா குர்ஆனை ஓதாதீங்கம்மா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த போலி தௌஹீத்வாதிகளான பித்அத்வாதிகள் சொல்றாங்க, இல்லை ஓதலாம்ங்கிறாங்க. அப்படி அந்த கூட்டம் யாருக்கு எதிராக நிற்கிறது பாத்தீங்களா? நமக்கு எதிராக இல்லைங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நிற்கிறது இந்த கூட்டம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் ஆரம்பத்தில் இல்லை மதுஹபுன்னாங்க, கடைசியில் பார்த்தாக்கா மக்களை எல்லாம் பிரித்து விட்டாங்க, பிரிவினை ஆகலாம் ஆகிவிட்டாங்க, கூறு போட்டுட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ் தானே இருக்குதுல்ல, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றலாம், எல்லாம் ஒன்றா இருக்கலாம்ல. இங்கே தான் இவர்கள் விரித்த வலையிலே அந்த இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்கள் விழுந்து வழிகேட்டிலே மூழ்கி போனார்கள். நான் கேட்குறேன், இன்றைக்கி அவங்க நிலைமை என்ன? எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம். நாங்கள்ல குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம். ஷாஃபி ஹனபி ஏன் வேற்றுமையெல்லாம் அப்படின்னு கேட்டாங்களே. இன்னைக்கு என்ன, அவர்கள் 440 400 போய்கிட்டு இருக்குது. ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்கிறாங்களே. சிஹரு உண்டா இல்லையா? ஒரு பிரிவு சொல்கிறது சிஹரு இருக்கிறது, இன்னொரு பிரிவு இல்லை. குர்ஆனிலே எழுத்துப்பிழை இருக்கிறது ஒரு பிரிவு, குர்ஆனிலே எழுத்துப்பிழை இல்லை இன்னொன்று. தத்தம் பகுதி பிறை ஒரு குரூப்பு இல்லை, சர்வதேச பிறை இன்னொரு குரூப்பு. என்னங்க இப்போ நான் கேட்டேன், ஏங்கப்பா நீங்கள்லாம் சொன்னீங்களே குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றலாம், எல்லாம் ஒன்றா இருக்கலாம், ஏன் ஷாஃபி ஹனபின்னு பிரிவை ஏற்படுத்தி விட்டீங்க அப்படி கேட்டீங்களே. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் எல்லார்ட்டையும் அத்தனை பிரிவு இருக்கிறதுல வஹாபிய குரூப்பு, அத்தனை குரூப்புகட்டும் ஒரு குர்ஆன் தானே இருக்குது. ஆளுக்கு ஒரு குர்ஆன் இல்லை, ஒரு குர்ஆன் தானே இருக்குது. உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு புகாரி தானே இருக்குது. நீங்கள் ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லிக்கிட்டீங்கப்பா. ஏ பிரிவுட்டே இருக்கக்கூடிய குர்ஆன் தானே பி பிரிவுட்டே இருக்குது, சி பிரிவுட்டே இருக்குது. நீ ஒரே சட்டம் சொல்ல வேண்டியது தானே. ஷாஃபிலே கூடும், ஹனபிலே கூடாது, என்ன பிரிவினை தத்துவம் பேசுனீங்க. இப்போ நீங்கள் உங்கள் நிலைமை என்ன? இப்போ இதுவெல்லாம் இந்த அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அடுத்து இன்னொரு விஷயம், இப்போ நடைமுறையில் பல பித்அத்துகளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அதில் ஒரு பித்அத்து என்ன அப்படின்னா, இப்போலாம் ஜனாசா தொழுகை வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க. பெண்களுக்கு வீட்டில் ஜனாசா தொழுகை, அப்புறம் பள்ளிவாசலுக்கு வந்து அங்கே ஆண்களுக்கு ஜனாசா தொழுகை. எங்கே கண்டுபிடிச்சிங்க? இது குர்ஆனில் இருக்கா, ஹதீஸில் இருக்கா? காண்பிக்க முடியுமா? இப்படி ஒரு நடைமுறையில் இருக்குது இல்லைங்க. எவ்வளோ பெரிய பித்அத்து இந்த சமூகத்தில் புகுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள், இந்த பித்அத்துவாதிகள். இப்படி ஒன்று கேள்வி வச்சோமாக்கா, பெண்கள் தொழலையா உடனே இப்படி புரிகிறதுன்னு சொல்லுவோம். அப்படின்னா நேரடி ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம். நாங்கள் கேட்குறது தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜனாசாவு வீட்டில் பெண்கள்லாம் தொழில் நடத்தினாங்க, பள்ளிக்கு வந்து ஆண்கள் நடத்தினாங்க. இப்படி நடந்ததற்கு ஆதாரம் தாங்க. அதைத்தானே இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் தத்துவம் பேசுவோம், எல்லாமே நாங்கள் அப்படியே பின்பற்றுவோம், குர்ஆனை அப்படியே பின்பற்றுவோம், ஹதீஸை அப்படியே பின்பற்றுவோம் சொல்கிறீங்கல்ல. இதுக்கு ஆதாரம் தாங்கங்க.
ஏன் ஹதீதி பின்பற்றுவோம்னு சொல்லிவிட்டு இப்போ ஹதீதில் இல்லாத ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு இங்கே தடுமாற்றம்? ஹதீதை பின்பற்றுவோம் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டியதுதானே? ஆதாரம் இல்லாத ஏன் செய்கிறீங்க? எதற்கெடுத்தாலும் ஆதாரம் ஆதாரம் என்று பேசி பேசி சேதாரம் ஆகி போனதானங்க மிச்சம். இப்போ இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா? இல்லை. உடனே என்ன தெரியுமா சொல்றது? ஏன் பெண்கள் தொழவில்லையா? ஒரு ஹதீஸ் எடுத்து வருது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான போது சொன்னாங்க, இந்த ஜனாசாவை பள்ளிக்குள்ளே எடுத்துகிட்டு போங்க, நாங்களும் தொழுவணும்ன்றாங்க. அப்போ சஹாபா பெருமக்கள் யோசிச்சாங்க, பள்ளிக்குள்ளே எப்படி எடுத்து போகிறது? இல்லை புதுசாக இருக்குது. அப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஏங்க இதுக்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சுருக்காங்கல்ல. சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான போது அவங்களுடைய ஜனாசாவை பள்ளிக்குள்ளே தான் எடுத்து போனாங்க. அதுக்கெல்லாம் மறந்துட்டீங்க, நடந்துச்சு தானே, அந்த மாதிரி இப்போ கொண்டு போங்க, நாங்கள் ஜனாசா தொழுவணும்னாங்க. முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் இவங்களுக்கு ஆதாரமா? இவ இதில் வேற பேசுகிறது என்ன? சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் சத்துவம். இங்கே சஹாபிகள் செய்யறது ஆதாரம் கொண்டு வந்து இருக்கிறாங்க. எதை? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சாங்கல்ல, உங்களுக்கு தேவைண்டாக்கா வந்துடும். சஹாபா பெருமக்கள் செஞ்சதெல்லாம் ஆதாரமாக வந்துடும். சாதாரணமாக இருந்தால் சஹாபி செஞ்சா என்ன, அது எங்களுக்கு ஆதாரமாகாது. ஏன் இங்கே தடுமாற்றம்? ஏன் ஒரே நிலைப்பாடு இல்லை? சரி, இன்னொன்று என்ன தெரியுமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தொழுதுங்கிறது அந்த ஒன்றுக்கு தான். அந்த மதீனாவில் ஷரீஃபில் 10 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கல்ல, 10 வருஷமாக எத்தனை ஜனாசா வந்திருக்கும் மஸ்ஜித் நபவிக்கு. அப்போவெல்லாம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி தொழுதாங்களா? மதீனா ஷரீஃபில் இருந்த பெண்கள் தொழுதாங்களா? அதெல்லாம் அமைக்க முடியுமா? ஒரு தடவை நடந்ததை எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லா ஜனாசாவுக்கும் அப்படி செஞ்சுட்டு இருக்கீங்களங்க. இதுதான் நபி வழியா? நபி வழி நபி வழி என்று வெறுமனை வார்த்தையிலே சொன்னால் போதுமா? வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டாமா? இன்னைக்கு அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுங்களை இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குங்க. அது என்னது? அது கொண்டு வருவாங்க தேடி பிடிச்சி. என்ன? இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு பிள்ளை வஃபாத் ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போனாங்க, ஜனாசாத்தோடு நடத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நின்றாங்க. அவங்களுக்கு பின்னால் அவங்க துணைவியார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. இவங்க கூட வேறு எவரும் இல்லை. இப்படி சொல்றது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க தான் தொழுதாங்க. தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹாக்கிம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கிட்டு தொழுதாங்கல்ல பெண்மணி யார்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ஆமாம், வீட்டிலேயே தொழுதாங்க, பள்ளிக்கு வந்து தொழுதாங்க. சரி, அந்த ஒன்று தானே. அவங்க மகன் சின்ன குழந்தை, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் சின்ன குழந்தை. இப்போ நம்மளாம் குழந்தைகள்லாம் வஃபாத்தானா ஜனாசா தொழுகைக்கு பள்ளிக்கு கொண்டு வரது இல்லைங்க, வீட்டிலே தொழில் நடத்துவாங்க, நேராக கபரிஸ்தான் அடக்க செஞ்சுடுவாங்க. அந்த மாதிரி அங்கேயும் வீட்டில் நடந்துச்சு, நேராக கபரிஸ்தான், பள்ளிக்கு வரலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பின்னாடி தொழுகிறாங்க. தொழுகை கூடும். ஒரு பெண்மணி ஜனாசா தொழுகையில் ஈடுபட்டால் அந்த தொழுகை கூடுமா கூடாதா? கூடும். ஏன் இங்கே தொழுதுருக்காங்க? அந்த சட்டம் தானுங்க இது. ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் பெண்கள் வீட்டில் தொழில் நடத்தினாங்க. அந்த ஜனாசா பள்ளிக்கு வந்த பிறகு ஆண்கள் தொழில் நடத்தினாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? 10 வருஷ காலம் சலாசல் மதீனாவில் இருந்தாங்களே, செஞ்சாங்களா? அவங்க செய்யாத ஒன்றை ஏன் செய்றீங்க? மார்க்கத்தின் பெயரால பித்அத்வாதிகளை ஏன் செய்றீங்க நீங்க? அப்போ இருந்தால் நீங்கள் ஆதாரம் காட்டணும், இல்லைன்னா விட்டுறணும். அதுதான் ஒரு முறை. இப்போ இவர்கள் இல்லை இல்லை நம்ம மார்க்கத்தில் சுன்னத்தா இருக்கிறதையெல்லாம் இல்லை இல்லை அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் இல்லாத ஒன்றேதான் சுன்னத்தில் கொண்டு வந்துடுவாங்க. இப்படி ஒரு வழக்கம் அவர்களிடம் பல தடவை இருந்திருக்கிறது. ஆனால் சுன்ன ஜமா செஞ்சாக்கா கோரா மட்டும் சொல்கிறதுக்கு மட்டும் தெரியல. நீங்கள் என்ன அப்படி செய்கிறீங்க, இப்படி செய்கிறீங்க, சுன்னத்துக்கு எதிரானது, குர்ஆனுக்கு எதிரானது, இப்படி வாய்ப்பாடு பழிப்பாங்க. காலமெல்லாம் குறை சொல்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய பழக்கத்திலே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பல வகையில்னு வச்சுக்கிறேங்க. என்ன இப்போ நம்ம நடைமுறையில் கூட நீங்கள் பார்க்கலாம், சில பேர் குறை சொல்கிறது தான் அவங்களுடைய தொழிலாகவே இருக்கும். எப்படி தெரியுமா? ஒரு ஆள் குயிலை பார்த்து சொன்னார். குயில் கருப்பாக இருக்கும் பார்வைக்கு, ஆனால் குரல் இனிமையாக இருக்கும். இவர் குயிலை பார்த்து சொல்கிறாரு, உன் கலர் மட்டும் கருப்பாக இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப. கடலை பார்த்து சொன்னாரு, உன் சுவை மட்டும் உப்பா இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப.
அந்த ரெண்டு இவரை பார்த்து சொன்னிச்சு, இந்தாப்பா ஒவ்வொன்றா இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறியே, இந்த குணம் மட்டும் உன்னிட்ட இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப. இப்படி குறை சொல்கிற பழக்கம் எல்லாத்தையும் இருந்துக்கிட்டு இருக்க. இந்த வஹாபிகள் இந்த சுன்ன ஜமாத்தை பார்த்து குர்ஆனுக்கு மாட்டோம், ஹதீஸுக்கு மாட்டோம், பிதத்தை செய்கிறார்கள், ஷிர்கை செய்கிறார்கள். நான் சொல்றேன், ஒட்டுமொத்த குத்தகைக்கு எடுத்துக்கொண்டவர்கள் ஷிர்கையும் பிதத்தையும் இந்த போலி தௌஹீத்வாதிகள் தான். இறைவனுக்கு உருவம் உண்டுன்னாங்கல்ல, ஒட்டுமொத்த ஷிர்க்குங்க இது. அதே போல் எத்தனையோ மார்க்கத்தில் ஜனாசா தொழிலை செலுத்திக் கொண்டோம் அல்லவா, ஜக்காத்து பிரச்சனை, குர்ஆனை தொடுற விஷயம் எல்லாம் பித்அத் செய்கிறதெல்லாம் இவங்க தான். சரி, அடுத்து ஜனாசா தொழுகை விஷயத்தில் இன்னொரு குழப்பம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு வஹாபியுடைய பாப்பா வஃபாத் ஆகிருப்பார், ஜனாசா பள்ளிக்கு வந்துடும். உடனே அந்த இளைஞர் வருவார், இறந்து போனது எங்கள் வாப்பா, நான் தான் தொலை வைப்பேன், எனக்கு தான் ரைட் இருக்குது, எனக்கு தான் உரிமை இருக்குது. அங்கே வந்து விவகாரம் பண்ணுறது எதை, ஜனாசா வச்சுக்கிட்டு பிணத்தை வைத்து அரசியல் நடத்துவார்கள்னு சொல்லுவோம்ல, அது இவங்களுக்கு தான். இப்போ தான் நான் சொல்கிறது, இல்லைப்பா என்ன யார் தொழில் நடத்துறது, வாரிசுதாரர், அப்படி தானே, ஆதாரம் கொண்டு வா, தொலைவை ஆதாரம் கொண்டு வரட்டும். எல்லா இமாமுகளும் அதான சொல்லுவாங்க. இப்படி எந்த வஹாபியாவது நான் தான் தொலை வைப்பேன், எனக்கு தான் உரிமை இருக்குன்னு சொன்னாங்க, அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், உனக்கு உரிமை இருக்கிறது மார்க்கத்தில்ங்கிறது ஆதாரம் கொண்டு வா, அப்புறம் தொலை வச்சுட்டு போ சொல்லுங்கங்க. துணிஞ்சு ஆதாரம் இல்லைங்க, குழப்பம். ஆனால் ஒரு சில ஊர்வலில் பள்ளிவாசலில் நிர்வாகியில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, ஓ அப்படி உங்களுக்கு இருக்குது போல தெரியுது அப்படின்னு சொல்லி இமாம்கிட்ட வந்து, ஹஜ்ரத்து போனால் போயிட்டு போகுது, ஏன் பிரச்சனை, அவன் தொழில் போட்டுமே, இவன் என்ன நினச்சிக்கிறது, ஏதோ ஹதீஸில் இருக்க போய் தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறது கிடையாதுங்க. அதனால் நீங்கள் துணிஞ்சு சொல்லுங்கள், ஆதாரம் தான் தொலை வச்சுட்டு போ. ஆதாரம் கேட்டால் அந்த குரூப் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு வசனத்தை ஓதிடுவாங்க. எப்போ நான் சொல்கிறது, வசனத்தை ஓதிடுவாங்க, நம்பரையும் சொல்லிடுவாங்க. இவங்க சொல்கிறது தான் அந்த வசனத்தில் இருக்காது. உள்ளுல் அரஹாமி பஅதுஹும் அவுலா பி பஅதின் குர்ஆனில் இருக்குது. உறவினர்களில் சிலர் சிலரை விடவும் மேன்மையானவர்கள் இருக்குது. ரைட்டு தான். ஜனாசா தொழிலாளர்கள் எங்கே பாருங்க இந்த வசனத்தில், உறவினர்களில் சிலர் சிலர் மேன்மையானவங்க தான், அது சந்தேகம் இல்லை. சகோதரனை விட சின்னத்தா பெரியத்தான் மேன்மையானவங்க தான், யார் இல்லைன்றது அது இப்போ பிரச்சனை இல்லை. ஜனாசா தொழுகை நடத்தலாம் என்று அந்த வசனத்திலே எங்கே இருக்கிறது? ஆயத்தை ஓதனா போதுமா? இப்போ முடிஞ்சு போச்சா? குர்ஆன் ஆதாரம் இல்லை. அடுத்து ஹதீஸ் கொண்டு வருவாங்க. என்ன தெரியுமா, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வீட்டுக்குரியவருடைய அனுமதியை கொண்டு தான் தொழிலை நடத்த வேண்டும். இப்போ ஜனாசா வந்துடுச்சு, அவன் மகன் தான் வீட்டுக்குரியவர், ஆகவே அவர் தான் தொழிலை நடத்தணும், இல்லைன்னா அவர் அனுமதி கொடுக்கணும். ஹதீஸை புரிகின்ற நிலை இவங்களுக்கு இப்படி தான். எல்லாத்தையுமே அறகுறையாக தான் புரிவாங்க. அவங்களுக்கு பழக்கம் ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னு சொன்னால் எந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ டாக்டர்கிட்ட ஒரு ஆள் போனார். டாக்டர் சொன்னார், இந்தாப்பா உன் வியாதி போகணும்னு சொன்னால் டெய்லி நடக்கணும். உடனே பேஷண்ட் சொல்கிறாரு, டாக்டர் நடக்கிற காரியமாக சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்றாரு. டாக்டர் சொன்னார், நீ இப்படி செய்யலை உன் காரியம் நடந்துடும் அப்படின்றாரு. இப்போ எல்லாம் நடக்குதுங்கிற வார்த்தை தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம். டெய்லி நடக்கணும் அப்படின்னு சொன்னது வாக்கிங். இந்த ஆள் சொல்கிறார், நடக்கிற காரியமாக சொல்லுங்கள் டாக்டர், செய்வதற்கு முடியுமான ஒரு செயலை சொல்லுங்கள் டாக்டர். அப்படின்னா இவ்வளோ நாள் வாக்கிங் போக முடியாதுன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. போகணும்னு ஆசை இருக்குது, புறப்பட்டு போகிறதான் பிரச்சனை. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து அவர் என்ன சொன்னார், இல்லை உன் காரியம் நடந்துடும், மௌத்து வந்துடும்னு அர்த்தம். ஆக எல்லாம் நடக்கிறது தான், அர்த்தம் வெவ்வேறு இருக்குது. எந்த இடத்துல எந்த அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவர்கள் என்ன செய்வாங்க, இல்லை ஒரு ஹதீஸ் இருக்குதுல்ல, எது வீட்டுக்குரியவருடைய அனுமதி அப்படின்னாங்கல்ல, அது எதுக்கு ஜனாசா தொழுகைக்கா? சரி, பள்ளிவாசலில் வந்தால் எதையுமே பாதியை படிச்சுட்டு மீதியை விடாதீங்க, முழுமையாக படிங்க. அது எதுக்கு தெரியுமா, ஒரு வீடு ஒரு சபை இருக்குது, வீட்டில் ஜமாத்தோடு நடக்க போகுது. யார் இமாமா இருக்கிறது? வீட்டுக்குரியவர் யாருக்கு அனுமதி கொடுக்கிறாரோ அவர் இமாமாக இருந்து தொழில் நடத்துவார். ஜனாசா தொழிலுக்காக உள்ள இல்லை, எந்த தொழிலாக இல்லைன்னு சரிதான். லோகரு, அசரு, மகரிப், இஷா, அதுவும் வீடுகளில் எல்லாம் ஜமாத்தா சில கட்டம் நடத்துவோம் அல்லவா, ஃபங்க்ஷன் டயத்துல எல்லாம். அப்போ யார் இமாமா இருக்கிறது? வீட்டுக்காரர் அனுமதி கொடுக்கணுங்க. வீட்டில் நடந்தாதான் இது. பள்ளிவாசலா? சரி, பள்ளிவாசல் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் எல்லாம் பார்த்து கேட்கலாம். வீடு எல்லா இடத்தையும் நினைக்க வேண்டியது தானே.
பள்ளியாசல் அப்படி தான் நினைக்க வேண்டியது இல்லை. அந்த ஹதீஸிலே இருக்கிறது பள்ளியாசலுக்கு பொருந்தாது என்று. ஏன் தெரியுமா? அதே ஹதீஸில் அடுத்து வருது, ஃபி சுல்தானிஹி, ஒரு அதிகாரம் உடையவர் உள்ள இடமாக இருந்தால் அந்த அதிகாரம் உடையவருடைய அனுமதி கொண்டுதான் தொழில் நடத்தப்பட வேண்டும். அதே ஹதீஸில் அடுத்து வர்ற இபாரத்து வாசகங்க இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பள்ளி அப்படி வந்துட்டா அங்கே அதிகாரம் மிக்கவர் யாருங்க? இமாம் தான். அந்த ஹதீஸிலேயே பள்ளிக்கு வந்து விட்டால் அதிகாரம் மிக்கவர் சுல்தான். சுல்தான் அதிகாரம். இமாம், இமாம் தொலை வைப்பாரு. இல்லைன்னா யாருக்கு இமாம் அனுமதி கொடுக்கிறார் அவர் தான். உங்கள் வீட்டில் ஜமாத்தில் நடந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிப்போம், எங்கன்னு இருக்குது. பள்ளிக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குதா? ஆதாரம் காட்ட முடியுமா? நமக்கு தான் ஆதாரம் இருக்குது. பள்ளிக்கு வந்தால் இமாமுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறது அந்த ஹதீஸில் இருக்குது. அவள் எப்படியெல்லாம் ஏமாத்திரம் பாருங்கள். நான் மகன் வந்திருக்கிறேன், இதுக்கெல்லாம் அங்கேயிருந்து வர்றது வெளிநாட்டிலேருந்து குழப்பம் விளைவிக்க. ஜனாசா இப்போ தூக்கலாம், நீங்கள் நான் வந்துடுறேன், ஏன் குழப்பம் விளைக்கணும்ல? அதனால் நீங்கள் துணிஞ்சு சொல்லுங்க. எந்த ஆதாரம் இல்லாமல் தான் இந்த பிதாத்துவாதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல, இன்னொரு ஒரு மடக்க பாப்பாடாம் இந்த ஹனபி மதஹபுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை காமிச்சு அவங்க தொலை வச்சா தொழில் கூடாதுங்க. அதனால தாங்க நாங்கள் தொழில் போகிறோம். ஒரு விஷயம் சொன்னால் என்னென்னு புரிஞ்சு சொல்லுங்க, அதுதான் முக்கியம். அதனால தான் தெளிவாக எதையும் சொல்லணும்னு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. சரி, நாளைக்கு விஷயத்துக்கு வந்துடலாம். இவன் என்ன சொல்கிறது, இந்த ஜனாசா தொழுகை நடக்குத ஃபாத்திஹா சூரா ஓதணுங்க முதலாவது தக்பீருக்கு பின்னால். இந்த ஹனபி மதஹபை சார்ந்த இமாம்கள்லாம் ஃபாத்திஹா சூரா ஓதுறது இல்லைல்ல, சனாவில் ஓதுறாங்க. அப்போ தொழுக கூட போயிருமே, சுன்னத்தை விட்டுட்டாங்கல்ல. அதனால தான் நாங்கள் தொழுவிக்க போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டாவது காரணத்தை சொல்லி வர்றது. சரிங்க, ஃபாத்திஹா கிதாப் ஓதணும்னு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்களே, நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஜனாசா தொழுகையிலே இறைந்து சப்தமிட்டு ஓதினேன். லி யஅலமு அன்னஹா சுன்னா, மக்கள் அது சுன்னத் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. புகாரில் இருக்குது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு சுன்னத்தாய் போச்சுல. சுன்னத்தில் சுன்னத்து ரசூல் இவங்க வழங்கினாங்க. அப்படி கிடையாது. சுன்னத்து ரசூல் அப்படின்னு சொன்னால் இவங்க மற்றவங்களுக்கு வெளித்தப்படு காட்டும். எல்லா சாபிகளுக்கு தான் தெரியுமில்ல, எல்லா சாபிகளும் அலமது சொல்ல ஓதி இருப்பாங்கல்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் சத்தமாக ஓதனேன், எல்லாருக்கும் தெரியட்டும். அப்போ மற்றவங்கெல்லாம் சொல்ல பார்த்தா ஓதலைன்னு தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருந்தால் எல்லா நாளும் ஓதிருப்பாங்க. அங்கே சுன்னத்தில் இவங்க ஆய்வின் அடிப்படையில் ஜனாசா தொழுகை தானே, மற்ற தொழிலாளர் ஃபாத்திஹா சூரா ஓதணும்ல. அதனால் இந்த ஜனாசா தொழுகையும் ஃபாத்திஹா சூரா ஓதணும்னு இவர்கள் ஆய்வின் அடிப்படையில் சொன்னது தான். சுன்னத்துங்கிறதுனால சுன்னத்து ரசூலுல்லா கிடையாது. ஏன் சுன்னத்துங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தையும் எடுக்கும், சஹாபா பெருமக்களுடைய சுன்னத்தையும் எடுக்கும், முஸ்லிம்களுடைய சுன்னத்தையும் எடுக்கும். ஹதீஸை பாருங்கள். ஹதீஸை படிக்காமல் ஏன் உங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துறீங்க? இவங்க என்ன நினச்ச, சுன்னத்தும் வந்துச்சுல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மது குடிக்கிறவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் 40 கசையடிகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்திலையும் மது அருந்தியவனுக்கு 40 கசையடிகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் மது கல் குடித்தவனுக்கு 80 கசையடிகள். அலி ரலியல்லாஹு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, குல்லுன் சுன்னத்துன், எல்லாமே சுன்னத்து தாங்கிறாங்க. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலும் சுன்னத்து தான். அது பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதுவும் சுன்னத்து தான். இது சாபி சொல்லி காட்டுறாங்கல்ல. ஏன் சாபியர் மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க பாருங்கள். ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு உலகையா கொடுக்கறது, பெருநாள் தொழுகை முடிச்சுப்படி தான் கொடுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சட்டம். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன் தபஹ பஅத ஸலாத்தி, அந்த பெருநாள் தொழுகை முடிச்சுப்பட்டு ஒருவர் உலகையா கொடுத்தா அஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய சுன்னத்துக்கு அவர் ஒன்றுபட்டு விட்டார். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முஸ்லிம்களுடைய செயலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து என்கிறார்கள். அப்போ சுன்னத்து என்று வந்துட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தானே. அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தி என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்களே. ஏன் சுன்னத்தை எடுங்க, ஹலீஃபாக்கள் சுன்னத்தை எடுங்க. அப்போ ஹலீஃபாக்களுடைய செயல்பாட்டுக்கும் சுன்னத்துன்னு சொல்லலாம். சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா.
இது அபூதாவுதி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் சுன்னத்துண்டா இந்த ஹதீஸெல்லாம் படிச்சிருந்தா வஹாபில் நினச்சிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க சுன்னத்துன்னு இருக்குது, இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து தான் அப்படின்ட்டு. ஏன் சஹாபா பெருமக்களுடைய செயலுக்கும் சுன்னத்துங்கள் ஹதீஸில் இருக்குது, முஸ்லீம்களுடைய செயல்பாட்டு கூட சுன்னத்துன்னு சொல்லலாம், அதுவும் ஹதீஸில் இருக்குன்னு புரிஞ்சிருப்பாங்க. ஹதீஸை ஒழுங்காக படிச்சிருந்தா. இல்லைனால தான் சுன்னத்தில் வந்துடுச்சு அப்படின்னு நிற்கிறாங்க. நான் கேட்குறது, ஜனாசா தொழுகையில் முதல் தக்பீருக்கு பின்னால் அலும்து சூரா ஓதணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சையான் ஹதீஸ் கொண்டு வாங்கங்க, அப்படி கொண்டு வாங்க. ஓகே, கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வர முடியாதுன்னு சொல்லதான் இப்போ நம்ம ஸல்லல்லாஹு சுன்னத்துட்டாங்களே கொண்டு வர்றாங்க. இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தக்பீருக்கு பின்னால் அலும்து சூராவை ஓதுனாங்க என்றோ ஓதுங்கள் என்று சொன்னார்கள் என்றோ சையான ஹதீஸே கிடையாது. இப்போ ஷாஃபி இமாம் அவங்க அலும்து சூரா ஓதுங்க, ஏன் மற்ற தொழுகை மாதிரி தான் அப்படின்ட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, ஏன் தொழுகை முதல் ரக்கத்தில் ஓதணும் அந்த மாதிரி அவங்க. ஹனஃபி மதுஹப் இமாம் ஏன் தெரியுமா சனாவோ சொன்னாங்க? சும்மா இல்லைங்க, ஜனாஸா தொழுகை எதுக்காக? மையத்துக்கு துவா செய்ய தானே. துவா எப்படி அமையணும் நபி ஸல்லல்லாஹு சொல்லி தந்துருக்காங்கல்ல, அப்படி அவங்க சிந்திச்சாங்க. ஒரு சஹாபி தொழுது முடிஞ்சாங்க, உடனே யாரெல்லாம் எனக்கு அதை தானே கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்க, வாங்கங்க, என்ன அவசரப்படுறீங்க, சொல்ல முடிச்சிட்டீங்களா, அல்லாஹ்ட்ட கேட்க போறீங்களா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழுங்க, அப்புறம் என் மேலே செலவாத்து சொல்லுங்க, அப்புறம் கேளுங்க அல்லாஹ்ட்ட. சொல்லிக் கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்தார்கள் ஹனஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஏன் ஜனாஸா தொழுகை என்பதை துஆ எப்படி அமையணும்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழணும். ஸல்லல்லாஹு சொன்னதுதான், அதான் சனா புகழ்றோம். அடுத்து செலவாத்து, ரெண்டாவது தக்பீருக்கு பின்னால் செலவாத்து, மூணாவது தக்பீருக்கு பின்னால் துவா. இந்த ஹதீஸை பின்பற்றுகிறார்கள் ஹனஃபி இமாம்கள். இப்போ புரியுதா? அதனால் ஹனஃபி இமாம்கள் சொன்னது எல்லாமே, ஷாஃபி இமாம் சொன்னது எல்லாமே ஹதீஸ் அடிப்படையில் தான். இந்த வஹாபிகள் இந்த அலும்து சூரா ஓதுறதா சுன்னத்து, ஹனஃபி இமாம்கள் ஓதுறது இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க பிள்ளையார் இல்லாப்பா சுன்னத்துங்கிற இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே ஹதீஸ் கொண்டு வா, நீ சொல்ல ஏற்றுக்கொள்ளும், அப்படி கேளுங்க. இப்படி மஹல்லாக்களிலே அவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக பல்வேறு காரணங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். விளங்காததின் காரணத்தினால் சில பேர் விளங்குறதில்லை. ஒரு ஆள் இன்னொருத்த கேட்டார், ஏங்க இந்த இடத்துக்கு போகணும், எந்த பஸ்ஸில் போகணும்? இவர் சொன்னார் 102 பஸ் வரும், அதில் போங்கன்ட்டார். போயிட்டு இவர் ரொம்ப நேரம் கழித்து அங்கே வந்தார். இவர் யார்கிட்ட சொன்னாரோ அந்த ஆள் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் போகலன்னு. அந்த ஆள் சொன்னார், ஒவ்வொரு பஸ்ஸாக போணுச்சு, இது வரைக்கும் 98 பஸ் போயிருக்கு, நீங்கள் 102 பஸ்ஸில் போகணுன்னு நீங்கள் இன்னும் ஒரு 3 பஸ்ஸு பாக்கி இருக்கா, அதுக்கு பிறகு நான் போகலாம் அப்படின்றாரு இவர். இல்லை இதா அல்ல, 102வது நம்பர் உள்ள பஸ்ஸில் போங்கன்னு அர்த்தம். இப்போ இப்படித்தான் ஒவ்வொன்றையும் தவறாக விளங்குகிறார்கள் இந்த வஹாபிகள். இதில் வேற இமாம்களை குறை சொல்ல வேண்டியது. அதனால் எந்த வகையிலும் இனிமேல் இந்த ஜனாசாவை மையப்படுத்தி வஹாபிகள் பள்ளிவாசல் வந்து குழப்பம் விளைவிக்க விரும்பினால் அது ஆதாரம் கொண்டு வா, கேளுங்க. அவங்க நம்மளே நினச்சிடக்கூடாது, ஏதோ ஆதாரம் இருக்குமோ அதனால தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்காது. எங்கங்க இப்படி ஒரு நிலையை நம்ம உருவாக்கிக்கொள்ளலாம். அடுத்து கடைசி எனக்கு நேரம் முடிஞ்சு போச்சு. இப்போ திக்கர் பற்றி இப்போ இங்கே கூட மறு பிறகு திக்கர் ஓதணும், எல்லாம் சப்தமிட்டு இறைந்து தான் நம்ம திக்கர் செஞ்சோம். இதுக்கு வேறு இது பிதாத்து என்பார்கள் பிதாத்துவாதிகள். இந்த எல்லாம் இந்த திருடனை பிடிக்கிறது ஓடுவாங்க, திருடனை பிடிங்கன்ட்டு. உண்மையான திருடனை அப்படி சொல்லிக்கிட்டு தான் ஓடுவான், திருடனை பிடிங்க இவன் தன்னை பாதுகாக்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த பிதாத்துவாதிகள் தான் சுன்னத்தை செஞ்சாக்கா பிதாத்தும்பாங்க. இறைந்து இப்போ சத்தம் விட்டு தானே எல்லாம் திக்கர் செஞ்சோம். சபையில் சத்தம் போட்டு திக்கர் செய்யலாமா? செய்யலாம். ஆனால் இவர்கள் ஒரு வசனத்தை ஓதுவாங்க எப்போவுமே. அண்ணா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, உங்கள் ரப்பை நீங்கள் அழைங்க பணிவோடும் தனித்தும். இன்னொரு வசனம், வதுக்குர் ரப்பக்க ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வ ஹீஃபத்தன் வ தூனல் ஜஹரி, உங்கள் ரப்பை நீங்கள் திக்ர் செய்யுங்க, சப்தம் இல்லாமல் நீங்கள் மெதுவாக செய்யுங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, சத்தம் போட்டு ஓத திக்ர் செஞ்சாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? செஞ்சாங்கல்ல. அப்போ அவங்க இந்த வசனத்துக்கு மாறு செஞ்சாங்களா?
ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கங்க. சத்தமிட்டு செய்வதுண்டு இருக்குது, தனித்து செய்வதுண்டு இருக்குது. எல்லா நேரத்திலையும் கிடையாது. தனித்து தான் செய்யணும், மெதுவாக தான் செய்யணுங்கிறது ரெண்டு இல்லை, ரெண்டும் அந்த தான். இப்போ தர்மம் செய்கிறோம், பலருக்கு முன்னாலேயும் செய்யலாம், தனித்தையும் செய்யலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அல்லாஹ் திக்ர் செய்கிறது அப்படித்தாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமாக திக்ர் செஞ்சுருக்கிறாங்க. தொழுகையை முடித்தவுடன் அல்லாஹு அக்பர் என்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற அந்த அல்லாஹ் அக்பர் சத்தத்தை கேட்டுட்டா நாங்கள் புரிஞ்சுக்கிடுவோம் தொழுகை முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைப்போம். அப்போ எவ்வளோ பெரிய சத்தம் போட்டிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அக்பர் இருக்குது தானே, முஸ்லீமில் இருக்குதுல்ல, புகாரிலையும் இருக்குதுல்ல. அதே போல பாருங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் நாலாங்கலிமான் ஓதுவோம்ல, நபி ஸல்லல்லாஹு ஓதுவாங்க. நான் கேட்டேன், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நான் கேட்டேன்றால சத்தமா ஓதிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தமா ஓதனா எப்படி கேட்க முடியும்? என்ன ஓதுனாங்கன்னு சொல்றாங்க, நான் கேட்டேன்னு சொல்றாங்க. சத்தமா திக்ர் செஞ்சிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸில் இதே தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் செய்வாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் பி ஸௌத்திஹில் அஅலா, அவர்கள் உரத்த சத்தத்தோடு செய்வார்கள். முஸ்னது ஷாஃபிஈலே பதிவு செய்யப்பட்டிருக்குதுங்க. இப்போ புரியுதா? சத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க திக்ருண்டு. சரி, இப்போ நான் அவருடைய தடுமாற்றத்துக்கு வர்றேன். சொன்னீங்கல்ல சத்தமாக போடுங்கள, நீங்கள் தொழுகையில் இருக்கும்போது இமாம் வலல்லாலின்னு சொன்ன உடனே ஆமீன் ஏங்க சத்தம் போட்டு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் ஏன் இந்த தடுமாற்றம்? நாங்கள் அல்லாஹ் திக்ர் செஞ்சால் சத்தமாக செய்யக்கூடாதுங்கிறீங்க, தொழுகையில் இமாம் வலல்லாலின்னு சொல்லி முடித்த உடனே ஆமீன் சத்தம் போடுறீங்க. இப்போ உங்களுடைய இந்த கூற்றுக்கு அது முரணா இல்லையா? சரி, அவங்களுடைய கூட்டங்களில் ஒரு கருத்தை சொல்லுவார் ஒரு வஹாபி, உடனே அந்த சபையில் கூட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் அல்லாஹ் அக்பர் சத்தம் போவாங்க. ஏன் செய்றீங்க? ஏன் இந்த தடுமாற்றம்? சத்தமாக திக்ர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட்டத்தில் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் அக்பர்ங்கிறீங்களே, ஏன் தொழுகையில் ஆமீன் சத்தம் போடுறீங்களே, ஏன் 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 சொல்லுங்க, ஏன் இந்த தடுமாற்றம்? ஒன்று கூடும் இன்னும் கூடாதா? சரி, இன்னொன்று திக்ரில் ஷாதிலியா தரிகான்னு பார்த்துருப்பீங்க. அதில் கைகளை கோர்த்து கொண்டு உடலை அசைத்து கொண்டு திக்ர் செய்வாங்க. இதை சில பேர் கேலி கிண்டல் பண்ணுறது. யார்? ஹதீதை படிக்காதவங்க. ஹதீதை படிச்சிருந்தா இந்த நிலையே வந்திருக்காது, அதை நினைவில் வைங்க. ஹதீதை படிக்காதனால வந்த வேலை தான். ஏன்னா ஹதீதில் இருக்கிறது, சஹாபா பெருமக்கள் திக்ர் செய்தால் அவர்கள் வலதும் இடதுமாக அசைவார்கள். தமாயலு, இங்கிட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்து சாய்ந்து அசைவார்கள். உதாரணமும் வருது. கமா, ஏன் நீங்கள் இல்லாத பொல்லாத கருத்தை சொல்கிறீங்க? என்ன தெரியுமா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, இந்த அசைந்து அசைந்து திக்ர் செய்வாங்கல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய திக்ர் சொல்லியிருப்பாங்க. இந்த வஹாபில் என்ன செஞ்சிட்டாங்க, பின்னணியில் ஒரு பாட்டை போட்டு விட்டாங்கங்க, சினிமா பாட்டை. அப்போ அங்கே அசைவாங்க, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி இவங்க பின்னணி குரலாக பாட்டை போட்டு விட்டுறது. அப்போ பொதுவாக என்னங்க இந்த மாதிரி பாட்டுக்கிட்டுமாங்க திக்ர் செய்வாங்க என்று பொதுமக்கள் நினைப்பாங்களே. இந்த ஃப்ராடி ஏன் இருக்கிறத சொல்லுங்கள், தப்பாக ரைட்டாக விவாதிங்க, ஏன் இல்லாத செய்யுங்க? இது அவதூறு தானே. அதனால் சுன்னத் ஜமாஅத் நாம் இருக்கிறோம் என்றால் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம். வஹாபிகள் ஆரம்ப காலத்திலிருந்தே தடமாற்றமும் தடுமாற்றமும் இருக்கிறது. எல்லாம் அல்ல இறைவன் அவர்களிலிருந்து நம் மக்களை பாதுகாத்து அருள்வானாக. அந்த வஹாபிகளுக்கும் அல்லாஹ் நேர்வழியை காட்டி அருள்வானாக. அந்த வஹாபிகளும் கூட நம் கூட சேர்ந்து சொர்க்கத்திற்கு வருகின்ற நற்பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நன்றியுரை இப்பொழுது ஃபாசி ஹஸரத் அவர்கள் சொல்லுவார்கள். ஹஸரத் அவர்கள் மிகச்சிறப்பான உரை நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கூட்டம் யாரும் கலைவனா, கொஞ்சம் ஒரு 5 அல்லது ஒரு 7 நிமிடங்களில் நிறைவுக்கு வந்துவிடும். ஹஸரத் அவங்க சுருக்கமாக தங்களுடைய நன்றி உரையை சொல்லிடுவாங்க. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் எங்களுடைய மணப்பாறை வட்டார ஜமாஅத் உலமா சபை மிக வேகமாக நடத்தி கொண்டிருந்த இந்த ஒரு புண்ணியமிக்க இந்த சபைக்கு
மணப்பாறை ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் ஜமாத்தார்களும் மிகுந்த ஒத்துழைப்போடு எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களே எல்லா பொறுப்புகளை ஏற்றி நடத்தி தந்தவைக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மணப்பாறை வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக, மிக தூரத்திலிருந்து இப்படி ஒரு நல்ல ஒரு பேச்சை, அதாவது வஹாபிசத்தின் தளமாற்றமும் தடுமாற்றமும் என்கக்கூடிய தலைப்பிலே மிக அருமையாக உரை நிறுத்திய டாக்டர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் எம் ஷேக் அப்துல்லா ஜபாலிய ஹஜரத் அவர்களுக்கு அவர்களுக்கு நீண்ட ஹயாத்திற்கும் நிறைந்த பறக்கத்திற்கும் அவர்களுக்கு மீண்டும் உங்களின் சார்பாக நான் துஆ செய்கிறேன். அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் எல்லா நற்காரியங்களிலும் துணை செய்வானாக. அவர்களுக்கு எங்களுடைய வட்டார ஜமாத் உலமா சபையின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் என்னுடைய கடந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லும்பொழுது என்னோடு பயணித்த மௌலானா மௌலவி அப்துல் அசீஸ் பாக்கபி அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வட்டார ஜமாத்தின் சபையின் சார்பாக நன்றி அறிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மணப்பாறை வட்டார ஜமாத்தின் சார்பாக மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ்எம் முகமது மீரான் மிஸ்பாஹி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கு நீங்கள் வந்திருந்து இந்த கஷ்டமான நேரத்தில் மிக மழையும் எப்போது மழை வரும் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருந்து எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு செய்து இந்த நல்ல ஒரு பிரசங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி தந்தமைக்கு உங்களுக்கு எங்களுடைய ஜமாத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஜமாத் உலமாவின் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் சமயங்கள் இல்லாத காரணத்தால் உங்கள் அனைவருக்கும் இந்த சபையிலே கூடியிருக்கக்கூடிய உலமாக்கள் அனைவருக்கும் இன்னும் ஜமாத்தார்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் அல்லாஹ் இந்த நன்றியை உங்களுக்கு பொதித்துக் கொள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد وحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد طب القلوب دواها وعافية الأبدان شفاها ونور الأبصار ولياها وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك نبي أمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر علم ذاتك في كل وقت وحي. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى بالحوائج وتنال بالرغائب وحسن الخواتم ويستصغى الغمام بوجه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعد كل معلم لك. اللهم إنا نسألك بجاهك وبجاه أسماء الحسنى كلها وبجاه نبيك سيدنا وحبيبنا وشفينا قرة عيننا مولانا ملجانا محمد صلى الله عليه وسلم وبسيدنا أبو بكر الصديق وبسيدنا عمر بن الخطاب وبسيدنا عثمان بن عفان وبسيدنا علي بن أبي طالب وبسيدنا طلحة وبسيدنا زبير وبسيدنا عبد الرحمن وبسيدنا سعيد وبسيدنا سعيد وبسيدنا أبي عبيدة وبسيدنا أبين وبسيدنا الأخنس وبسيدنا الأركم وبسيدنا أسعد وبسيدنا أنس وبسيدنا أنس وبسيدنا أونيس وبسيدنا أوس وبسيدنا أوس وبسيدنا ياس وبسيدنا ياس وبسيدنا بوزير وبسيدنا بحار وبسيدنا البراء
وابتنا بسبسة وابتنا بشر وابتنا بشير وابتنا بلال وابتنا تميم وابتنا تميم وابتنا تميم وابتنا ثابت وابتنا ثابت وابتنا ثابت وابتنا ثابت وابتنا ثابت وابتنا ثعلبة وابتنا ثعلبة وابتنا ثعلبة وابتنا سكب وابتنا جبر وابتنا جابر وابتنا جابر وابتنا جبار وابتنا جبير وابتنا حارس 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 وابتنا حارسة وابتنا حاتم وابتنا حاتم وابتنا حباب وابتنا حبيب وابتنا حرام وابتنا حريس وابتنا حسين وابتنا حمزة وابتنا حمزة وابتنا خارجة وابتنا خالد وابتنا خالد وابتنا خباب وابتنا خباب وابتنا خبيب وابتنا خداس وابتنا خراس وابتنا خريم وابتنا خلاص وابتنا خلاص وابتنا خلاص وابتنا خلاص وابتنا خليل وابتنا خليفة وابتنا خنيسين وابتنا خوان وابتنا خولين وابتنا ذكوان وابتنا ذي الشمال وابتنا راشد وابتنا رابع وابتنا رابع وابتنا رابع وابتنا رابع وابتنا رابع وابتنا ربع وابتنا ربيع وابتنا ربيع وابتنا رحيلة وابتنا رباع وابتنا رباع وابتنا رباع وسيدنا رباع وابتنا زياد وابتنا زياد وابتنا زياد وابتنا زيد وابتنا زيد وابتنا زيد وابتنا زيد وابتنا زيد وابتنا زيد وابتنا سالم وابتنا صايب وابتنا صايب وابتنا صبرا وابتنا سراقة وابتنا سراقة وابتنا سعيد 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 وابتنا سفيان وابتنا سلمة وابتنا سلمة وابتنا سلمة وابتنا سلمة وابتنا سليم وابتنا سليت وابتنا سليم وابتنا سليم وابتنا سليم وابتنا سليم وابتنا سماك وابتنا سنان وابتنا سنان وابتنا سهل وابتنا سهل وابتنا سهل وابتنا سهل وابتنا سهيل وابتنا سهيل وابتنا تواب وابتنا تواب وابتنا طويت وابتنا شجاع وابتنا شريك وابتنا سماك وابتنا صبي وابتنا صفوان وابتنا صيفين وابتنا سهيل وابتنا الضحاك وابتنا الضحاك وابتنا الضمرة وابتنا طوفيل وابتنا طوفيل وابتنا طوفيل وابتنا طولي وابتنا لهيل وابتنا عاصم وابتنا عاصم وابتنا عاصم وابتنا عاصم وابتنا عاصم وابتنا عاقل وابتنا عامر 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 وابتنا عبادة وابتنا عبادة وابتنا عبادة وابتنا عبد الله 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 وابتنا عبد الرحمن وابتنا عبد الربي وابتنا عبد وابتنا عبس وابتنا
اللهم